உலகத்துல வேற யாருமே குழந்தை பெத்துக்கிறது இல்லையா? பால் குடுக்கறதுன்னா அவ்வளவு பெரிய விஷயமா? என்ன பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்க வீட்ல இருக்கவங்க இப்படிதான் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. 9 months எல்லா பெயினையும் தாங்கி நார்மல் டெலிவரியா சி செக்ஷன் அண்ட் கன்ஃபியூஷன் ஆகி நார்மல் டெலிவரியா இருந்தா லேபர் பெயினையும் சி செக்ஷனா இருந்தா வரப்போற பெயினையும் நினைச்சு பயந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நார்மல் டெலிவரியா இருந்தா உட்கார முடியாம எந்திரிக்க முடியாம சி செக்ஷனா இருந்தா நிமிந்து கூட நடக்க முடியாம ஏன் டாய்லெட் கூட போக முடியாம இதுக்கிடையில ரிலேட்டிவ்ஸ் வேற பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு 1008 கிரிட்டிசைஸ் பண்ணி இதெல்லாம் ஓகேன்னு சொல்லி மூவ் ஆனா பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம்னா நிப்பிள் பெயின் பேக் பெயின் ஷோல்டர் பெயின் குழந்தைய புடிச்சு கையெல்லாம் விருத்து போய் யூட்ரைன் கன்ட்ராக்ஷனால அப்டமன் கிராம்ஸ் வந்து நைட் எல்லாம் தூங்காம ஃபீட் பண்ணி பல்லு கூட விளக்காம இதுல டாக்டரையே மிஞ்சுற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அட்வைஸ் கொடுத்து இதையெல்லாம் கேட்டு எல்லாரும் கடைசியில சொல்றது உனக்கு பால் பத்தல. உங்களுக்காக இத்தனையும் தாங்கிக்கிற உங்க ஒய்ஃபை நீங்க எப்படி பாத்துக்கணும்? டோன்ட் வெரி மதர்ஸ், நான் இருக்கேன்.